ஹே காய் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா. இது வந்து நேற்று எடுத்த விலாக் தான். ஸோ வந்து பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் தூங்காமல் இருந்தா, அதனால விளையாடிட்டு இருந்தா. விளையாடலை, அந்த ஃப்ளாஷ் கார்டை வந்து வாயில் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் நான் எல்லாமே வாயில் வைக்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். மார்னிங்கே வந்து பாப்பாக்கு கஞ்சி மாவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது. வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்ததுனால இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் பொறுமையாக தான் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அண்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுதா அப்படின்னு தெரியல. லைஃப் வந்து டெய்லியும் ஒரு லூப் மோட்லேயே போயிட்டு இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டெய்லியும் நம்ம பண்ணுற ரொட்டீனே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன புதுசாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது வேற என்ன புதுசாக பண்ணலான்னு கேட்டால் நம்மளுக்கு ஐடியா இருக்காது. ஸோ ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்மளுக்கு டைம் ஒரு பாப்பா இருக்கா அப்படின்றதுனால அந்த மைண்ட் நம்மளுக்கு போகவும் போகாது. உங்களுக்கும் லைஃப் வந்து இப்படி தான் லூப் மோடில் போகுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸில் என்ன ஷேர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் எனக்கு லைஃப் வந்து டெய்லியும் போகுது. அதை தவிர்த்து எனக்கு 1-2 புதுசாக இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதே மாதிரி லைஃப் போகிறதுனால லைட்டாக சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் பித்து பிடிச்சா மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். நீங்களும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.